கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நினைச்சு பார்த்தா தலைவர் ஒரு சவரன் அறிவிச்சு ஒரு பட்டுப்படையை அறிவிச்சிருக்காரு. நாளைக்கு குழந்தை பிறப்புல எவனோட தாய்மன் வந்து மோதிரம் போடுவார் காத்துட்டு இருக்கிறது அந்த கஷ்டம் வேணாம். அதுக்கு நான் தாய்மை அமைச்சராக மோதிரம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? நாமெல்லாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுங்க 100% விவசாய கடனை ரத்து பெற தரம்ட்டாரு. அதுவும் பரவாயில்ல. அதோட மிகப்பெரிய விஷயம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா இல்ல இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைங்க போறாங்க தெரியல. டாக்டர் ஆளு இவர் 10,000 பாய்ந்துட்டே உட்காந்துட்டு வர சில தாத்தாக்கள் அம்மா வாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாம அவங்கள நோயால படுப்பட்டு காலி பண்ணி போவோம். அந்த சூழ்நிலை வேணும் இருக்காங்க. எல்லாரும் ஒரு குடும்பத்துக்கு 25 லட்சம் காப்பீடு தொகையை தலைவர் வச்சு எவ்வளவு பெரிய திட்டம் கைவிட்டுங்கப்பா. இவ்வளவு பெரிய திட்டம் ஒரு மருத்துவ செலவு பயந்துக்கிட்டு எத்தனை பேர் உயிரை விட்டு போற நேரத்தில் நீங்களும் போச்சுக்கீங்க. 25 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு காப்பீடு தொகையை கொடுத்திருக்காரு. இது 1 லட்சத்தை பத்தி ஏமாத்திருந்தா 2 லட்சம் காலி வெளியாச்சு முடிஞ்சா மொத்தமா டோட்டல் அவங்க 2 பேருமே 0. நாம மட்டும் 100% சரிதானா? தமிழக வெற்றியாக 100% இந்த மொழி ஆட்சி அமைக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டம் செய்யறோம். அப்புறம் இந்த மாணவர்கள் மட்டும் நம்ம நிர்வாகிகளை நியமிச்சிருக்கோம். கண்டிப்பான முறையில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒவ்வொரு அடிப்படை வசதி கண்டிப்பா எல்லா ஊர்லயுமே இல்ல. அந்த அடிப்படை வசதிகள் நம்ம அதாவது நிலக்கூட்ட சட்டமன்ற தொகுதியில் சொல்லுங்கள் அந்த வேட்பாளர் ஐயனார் அவர்கள் வெற்றி பெற்று அந்த சட்டமன்றத்தை பயன்பெற்ற 2 மாதம் 3 மாதங்கள் உங்களுக்கு அடிப்படை வசதிகள் என்ன சொல்றேன். குடிக்க குடிநீர் சுத்தமான குடிநீர் கேட்பீங்க. எங்க வீதியில டிச்சை கிடையாது டிச்சை போட்டு கொடுங்க. எங்க வீதியில சிமெண்ட் கிடையாது சிமெண்ட் போட்டு கொடுங்க. எங்களுக்கு தொட்டி தனிப்பட்டி கிடையாது தனிப்பட்டி கொடுங்க. எங்க சமுதாய கூடமா சமுதாயம் கட்டி கொடுங்க. எங்களுக்கு நாடகம் கட்டி கொடுங்க. இதான அடிப்படை வசதி. ஆரம்ப சுகாதாரம் அது செஞ்சு அடிப்படை வசதி அதெல்லாம் நம்ம ஆட்சியில கண்டிப்பா நிறைவேற்றி தரப்படும். இன்னைக்கு அடிப்படை வசதி இது எல்லாம் சரியாக இருந்தா அனைவரும் நலவாக இருப்பது. இந்த நேரத்தில் உங்களை கூட்டிக்கொண்டு உங்களிடமிருந்து எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் முத்துப்பாண்டி